మరోవైపు తమిళనాడు ముఖ్యమంత్రి జోసెఫ్ విజయ్ అసెంబ్లీ సమావేశాల్లో కీలకమైన ప్రసంగం చేశారు. విమర్శలకు ఆయన గట్టిగానే సమాధానాలు ఇచ్చారు. తమ పార్టీ ప్రయాణాన్ని వివరించడం, ఇంకా రాష్ట్రంలో ప్రధాన సమస్యలైన నీట్, హిందీ భాషా వివాదం, కరూరు తొక్కిసలాట సంఘటనలపై తన వైఖరిని ఆయన స్పష్టం చేశారు. అసలు తమిళనాడు ప్రజల హృదయాలను గెలుచుకోవటం ఎంత కష్టమో, ఈ అధికారం తమకు ఎంత సులువుగా రాలేదో ఆయన చాలా ఎమోషనల్గా చెప్పుకొచ్చారు. ఒక నటుడి పార్టీగా తమను ఎలా తక్కువ అంచనా వేశారో, ఎగతాళి చేశారో అన్న విషయాలను కూడా ఆయన గుర్తు చేసుకుంటూ వివరించారు. విజయ్ ప్రసంగంలో ప్రధానంగా 2 విషయాలు హైలైట్ అయ్యాయి. ఒకటి నీట్ రద్దు, రెండవది హిందీ భాషను రుద్దడానికి వ్యతిరేకించటం. నీట్ విధానం విద్యా వ్యవస్థలోనే అసమానతలు సృష్టిస్తోందని, దీనిని వెంటనే రద్దు చేయాల్సిందిగా ఆయన సభలో డిమాండ్ చేశారు. అంతేకాదు తమిళనాడులో ద్విభాషా విధానానికే తాము కట్టుబడి ఉన్నామని, హిందీ భాషను కేంద్రం రుద్దే ప్రయత్నాలను ఎప్పటికీ అంగీకరించబోమని ఆయన పునరుద్ఘాటించారు. గత ఎన్నికల ప్రచార సమయంలో కరూరు వద్ద జరిగిన తొక్కిసలాట ఘటనను సీఎం విజయ్ గుర్తు చేసుకున్నారు. ఆ దుర్ఘటనలో 41 మంది అమాయకమైన ప్రజలు ప్రాణాలు కోల్పోయిన విషాదం తనను ఎంతగా కలిచివేసిందో మాటల్లో చెప్పలేనని ఎమోషనల్ అయ్యారు. ఆ బాధ తనను ఎప్పటికీ వెంటాడుతూనే ఉంటుందని, అయితే ఆ ఘటన విషయంలో కూడా తనపై నిందలు వేయటం అత్యంత దారుణమైన చర్యగా ఆయన ఆవేదన వ్యక్తం చేశారు. రాజకీయాలు ఇంత క్రూరంగా ఉంటాయా అని ప్రశ్నించారు ఆయన. சாதாரண நடிகனாக தான் நம்ம கெரியர் தொடங்குச்சு. அப்புறம் அப்படியே சின்சியரா உழைச்சி மேலே வந்தோம். நம்ம கெரியர்ல நாம மேலே வந்ததுக்கு இந்த விஜய் ஒருத்தன் மட்டுமே காரணம் இல்லை, அவனோட உழைப்பு மட்டுமே காரணம் இல்லை. இந்த விஜயோட உழைப்புக்கும் உயர்வுக்கும் பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட அன்பும் அரவணைப்பும் தான் காரணம். ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் நம்மளை அவங்க வீட்டில் ஒருத்தனா ஏற்றுக்கிட்டது தான் நமக்கு கடவுளும் மக்களும் தந்த மிகப்பெரிய வரம். அதுக்காகவே கடவுளுக்கு சமமான நம்மளோட சொந்தங்களான தமிழக மக்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. இப்படி நம்மளை தாயன்போட அள்ளி அரவணைச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம எப்படியெல்லாம் துணையாக இருந்தோம், எப்படியெல்லாம் மக்களோட மக்களா இருந்தோம்னு சொல்றேன். 1990ஸ்லயே ரசிகர் மன்றமா இருந்தப்பவே மக்களுக்கு துணையா நிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நற்படி மன்றமாவும், அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கமாவும் மாறி மக்களோட மக்களா நின்றுகிட்டு இருந்தோம். 2008இல் ஈழத் தமிழருக்கு ஆதரவா உண்ணாவிரதம் போராட்டம் செஞ்சோம். நம்ம டிராவல்ல எல்லாத்துக்கும் உச்சமா நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட உறவுகள் 41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. நம்ம மனசு விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. என்னத்துக்கு அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியல. அரசியல்னா இப்படியெல்லாம் கொடூரமா இருக்கணுமா என்ன? சரி விடுங்க. இந்த விஜய் இவனோட மக்களுக்காக எதையும் தாங்க தயாராகிட்டான். இவ்வளவு பெயின்ஃபுல்லான நம்ம பொலிட்டிக்கல் டிராவல்ல நம்மளோட மிகப்பெரிய ஆறுதலும் பலமும் என்ன தெரியுமா? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னோட தமிழ்நாட்டு மக்களும், என் உயிருக்கு உயிரான என்னோட தோழர்களும் தான். அவங்களோட பலத்தால தான். அன்னைக்கு 1967ல முன்னாள் முதல்வர் மாண்புமிகு அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் அமைஞ்ச சாமானியர்களோட ஆட்சி மாதிரி, 1977ல முன்னாள் முதல்வர் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் அமைஞ்ச மிக சாமானியர்களோட ஆட்சி மாதிரி, இதோ இன்னைக்கு அதே வரிசையில 2026 சட்டமன்ற தேர்தல்ல இந்த விஜயோட தோழர்கள் இடம்பெற்ற ஒரு மிக மிக சாமானியர்களின் ஆட்சி அமைஞ்சிருக்கு. வாகை சூடும் வரலாறு திரும்பி இருக்கிறது. இப்படி ஒரு தீர்ப்பை மக்கள் அளிச்சதுனாலதான் தமிழக வரலாற்றில் ஒரு மகத்தான கூட்டணி ஆட்சியை நாம் அமைச்சிருக்கிறோம். ஒரு சாதாரண நடிகனாக தான் நம்ம கெரியர் தொடங்குச்சு. அப்புறம் அப்படியே சின்சியரா உழைச்சி மேலே வந்தோம். நம்ம கெரியர்ல நாம மேலே வந்ததுக்கு இந்த விஜய் ஒருத்தன் மட்டுமே காரணம் இல்லை, அவனோட உழைப்பு மட்டுமே காரணம் இல்லை. இந்த விஜயோட உழைப்புக்கும் உயர்வுக்கும் பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட அன்பும் அரவணைப்பும் தான் காரணம். ஒவ்வொரு